அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு இஃப்தார் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாமா? பொட்டேட்டோ சீஸ் நக்கெட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல 1/2 கிலோ உருளைக்கிழங்கு குக்கர்ல தண்ணி உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கோட தோல் எடுத்துட்டு மசிச்சு வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொத்தமல்லி பொடிசா கட் பண்ணது, சில்லி ஃபிளேக்ஸ் 1 ஸ்பூன், 5 பல்லு பூண்டு துருவி சேர்த்துட்டு 3 ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கோங்க. உப்பு 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், பெரி பெரி மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சீஸ் கியூப் எடுத்திருக்கேன். ஒரு கியூப்ல நான் 3ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கோட் பண்றதுக்கு ஒரு கிண்ணத்துல 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலக்கி வச்சிருக்கேன். இப்ப கலக்கி வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சமா எடுத்து ரவுண்ட் ஷேப்ல செஞ்சுட்டு கையால தட்டிட்டு நடுவுல சீஸ் கியூப் வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு கார்ன்ஃபிளவர் மாவுல டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் கிரம்ஸ்ல நல்லா புரட்டி எடுத்து வச்சிருங்க. இதே மாதிரி எல்லா ரோலும் செஞ்சு வச்சிருங்க. 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நோன்பு திறக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒன்னொன்னா போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்துருங்க. நோன்பு திறக்கிறதுக்கு நான் ரோஸ் மில்க்ல சப்ஜா விதையும் பாதாம் கோனும் சேர்த்து போட்டிருக்கேன். தர்பீஸ், ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ ஜூஸ் வீட்லயே செஞ்சது, கஞ்சி, மெதுவடை, பொட்டேட்டோ சீஸ் ரோல் எல்லாமே வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறந்தாச்சு. இன்னைக்கான டே எனக்கு ஃபுல்ஃபில்லா போச்சு. தேங்க்யூ.